எல்லாருக்குமே வந்து ஃப்ரைடே 21 அன்றைக்கி உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது தெரியும். ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபிசிக்கல் எஜுகேஷன் எழுதாதவங்களுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி நான் ஃபில் பண்ணுறது சொல்கிறவங்களுக்கு சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி உங்களுக்கு மெயின் ஷீட் எக்ஸாமில் கொடுப்பாங்க. ஓகேவா, எத்தனை மணிக்கு தெரியுமா கொடுப்பாங்க? கரெக்டாக உங்கள் கையில் இந்த ஷீட் வந்து 10 மணிக்கு கொடுப்பாங்க. 10 AM கொடுப்பாங்க. ஓகேவா, 10:10க்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். 10:15க்குள்ளே ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 10:15க்குள்ளே ஃபில் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் கோட் ஃபிசிக்ஸ் இல்லைங்க, ஹால் டிக்கெட்டில் எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபிசிக்ஸோட சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 042 இருக்கும். ஓகே, ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். டேட் அண்ட் டே என்னது? ஃப்ரைடே டேட் என்னது? 21/02/25. டே வந்து என்னது? ஃப்ரைடே. எனக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு பத்தில். ஓகே, நீங்கள் குட்டி குட்டி எழுதிக்கோங்க. மீடியம் ஆஃப் ஆன்சரிங், நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷ். இப்போ இந்த கோட் நம்பர் வந்து உங்களுக்கு 10:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஃபில் பண்ண வேண்டாம். அந்த கோட் நம்பரும் அந்த செட் நம்பரும் அப்படியே விட்டுருங்க. 10:15 AMக்கு ஷார்ப்பாக உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் கோடுன்னு போட்டிருக்கும். அந்த கோடை பார்த்து இங்கே எழுதிடணும். ஓகேங்களா. அப்புறம் செட்டையும் அதில் பார்த்து செட் 1 2 3 பார்த்து அதையும் இங்கே வந்து ஷேட் பண்ணி, சப்போஸ் செட் 2ன்னு வந்து வச்சுக்கோங்க, அதை இப்படி ஷேட் பண்ணிடணும். ஓகே, நம்பர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆன்சர் புக்ஸ். இது வந்து நீங்கள் அடிஷன் ஷீட் வாங்கினீங்கன்னா, எல்லாத்தையும் இந்த ஷீட்டெல்லாம் முடிச்சு, இந்த புக்லெட்லாம் முடிச்சு அடிஷன் ஷீட் வாங்கினீங்கன்னா 1 or 2 போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அடிஷன் ஷீட் வாங்கினப்போ தான், சப்போஸ் நான் வாங்கவே இல்லை சார், நான் யூஸே பண்ணல சார், லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு ஐஃபோனை போட்டுருங்க. இப்போ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் நோ அப்படின்னு போட்டுருங்க. ஒரு சில பேர் இங்கே டிக் பண்ணிவிட்டு நோ போடுவாங்க. அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஓகேவா, நோ போட்டுருங்க. கோட் ஆஃப் டிசபிலிட்டி இதெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இல்லைனா வந்து விட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வெதர் ரைட்டர் ப்ரொவைடட், அதாவது ஒரு சில பேர் கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் இருக்க பசங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரைட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்க்ரைப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பசங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை சார், அப்படிலாம் இல்லை அப்படின்னா நோ டிக் பண்ணிட்டு இங்கே நோன் கூட போடலாம், இல்லை ஐஃபோன் கூட போடலாம், ஒன்றும் தப்பலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து உங்கள் நேமை நீங்கள் எழுதணும். கேபிட்டல் லெட்டரில் பொறுமையாக எழுதுங்க, மிஸ்டேக் மட்டும் பண்ணுறாதீங்க. GO, இப்போ என் நேம் எழுதுகிற PINATH. ஓகேவா. உங்கள் நேமுக்கு ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் சேர்ந்துருந்தால் ஸ்பேஸுக்கு ஒரு பாக்ஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் காலத்தில் SHAN கோபிநாத் சண்முகம் MUGAM என்னோடய நேமை எழுதிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜிக்கு நேராக G ஷேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓ எங்கே காணும்? ஓ. நெக்ஸ்ட்டு வந்து P, நெக்ஸ்ட்டு I, அப்புறம் N, அப்புறம் N பண்ணிட்டேன்னா A, அப்புறமா வந்து T எங்கே காணும்? TH கோபிநாத் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்கா, அப்போ அதுக்கு நேரம் நீங்கள் விட்டுருங்க. அப்புறம் விட்டுட்டு அடுத்தது தான் SHANMUGA. எது தப்பாக பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர். இப்போ உங்கள் ரோல் நம்பர் வந்து 201675 வச்சுக்கோங்க. நான் சும்மா ரேண்டமாக போட்டேன் நம்பரை, அதுக்கு தான் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அது மாதிரி 2016 இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் சும்மா வாய்க்கு போட்ட நம்பர். சப்ஜெக்ட் கொடுத்து இங்கே போட்டிங்கன்னா சப்ஜெக்ட் கோடு அதே சப்ஜெக்ட் கோடு 042. சென்டர் நம்பர் இது உங்கள் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு 4-3-2-1 ஏதோ சம்திங் உங்கள் சென்டர் நம்பர். நீங்கள் எங்கே சென்டர் இருக்குங்க, சென்டருக்கு நம்பர் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னப்பா? ஃபிசிக்ஸ். நம்ம பசங்க இதில் செம்ம டவுட் கேட்பானுங்க, சார் இது கேப்ஸில் தான் எழுதணுமா, இதெல்லாம் ரன்னிங் லெட்டர் எழுதக்கூடாதா? அப்படி அதெல்லாம் இல்லை, எதை வேணால் எழுதலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நேம் மட்டும் கொஞ்சம் கேப்ஸில் எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸ்கூல் நம்பர் இதுவும் வந்து அட்மிட் கார்டில் இருக்கும். இது எல்லாமே ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இந்த சென்டர் நம்பர், இது சப்ஜெக்ட் கோடு கூட நீங்கள் பயப்பட வேணாம், எல்லாமே ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இந்த இது மட்டும் இந்த கோட் நம்பர், செட் நம்பரும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ அந்த ஸ்கூல் நம்பர், ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா ஒரு 14321 போடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ரோல் நம்பர். இப்போ உங்களோட ரோல் நம்பரை வேர்ட்ஸில் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க இந்த ரோல் நம்பர். இப்போ 2,01,607.52 அந்த மாதிரி 6,752 இருக்கும். நீங்கள் அதை எழுதிடணும். 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு 2,07,000 இல்லை 2,07,000 அந்த மாதிரி சம்திங் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இப்போ 252 இல்லை 57 ஏதோ ஒன்று 52. நிறைய பேர் 1 லீவ் போட்டுமா கேட்பாங்க. 1 லீவ் போட்டாலும் தப்பு இல்லை, போடனாலும் ஒன்றும் பிரச்சனை. பட் ஆனால் அட்மிட் கார்டில் 1 லீவ் போட்டிருக்கோம், நீங்கள் 1 லீனே போட்டுருங்க. ஓகேவா. ஃபாதர் நேம். ஓகேவா, உங்கள் ஃபாதர் நேம் அப்பா பேர் எழுதிக்கோங்க. நான் எழுதிடுறேன் சண்முகம். ஓகேவா. நெக்ஸ்ட் சிக்னேச்சர். அதுக்கான இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மறந்து கூட விட்டுட்டு வந்துடாதீங்க. ஸோ உங்கள் சைனை போட்டுருங்க, அவ்வளோதான் முடிச்சு. ஓகே. ஸோ உங்களோட அட்மிட் கார்டு தான் ஹால் டிக்கெட் எப்படி இருக்கும் அதே மாதிரி சைனை போட்டுருங்க. ஓகே சார், உங்கள் சைன் கேவலமாக இருக்குது சார், அது என் சைனே கிடையாது, சும்மா போட்டு காமிச்சேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபஸ்ட் பேஜை ஃபில் பண்ணுறது. இதில் எந்த மிஸ்டேக் பண்ணுறாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் சார் நீங்கள் கத்திரிக்கோல் சிம்பிள் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருங்க. ஓகேவா. இந்த பேஜை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க 10:30 இந்த சீலை ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா. எக்ஸாமை நிறைய பசங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் எழுதிருப்பேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு சில மிஸ்டேக்
மிஸ்டேக் பண்ணிங்க அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளோ அந்த ஃபார்மில் இந்த பேஜை ஒன்றும் ஃபில் பண்ணுறது ஒன்றும் இல்லை. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அடிஷன் ஷீட் வாங்கியிருந்தால் இங்கே எத்தனை அடிஷன் ஷீட்டோ 1ஓ 2ஓ இல்லை அவ்வளோ தூரம் வாங்க மாட்டீங்க. ஒரு சில பசங்க ஹேண்ட் ரைட்டிங் பெருசாக இருக்கும் வாங்குவாங்க. ஸோ அது சொல்கிறேன். ஓகே, எனக்கு கொடுத்துருக்க பேப்பர்ஸ் என்னாஃபாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறா. பை.